காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கில் மதிய நேர செய்தி அறிக்கைகள். சிவப்பு எச்சரிக்கையுடன் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகளில் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும். கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை. நாட்டில் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரீட்சையில் பரீட்சை இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் தங்களது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வாழ்த்துக்களுடன் பரீட்சைக்கு தயாராகி பரீட்சை நிலையங்களுக்கு சென்றுள்ளனர். மாணவர்களின் எதிர்கால கல்வி வாய்ப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பரீட்சை சுமூகமாக அமைதியான முறையிலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் கைப்பற்றப்பட்ட போலி நாணயத்தாள்கள் இரகசிய நடவடிக்கைகளில் சிக்கிய நபர். போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட நபர் ஒருவர் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் கோட்டை வீதி பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டையை சேர்ந்த 53 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று சந்தேக நபரை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அச்சத்தில் வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் அரசியல்வாதி மற்றும் உயர் அதிகாரிகள் ஆதாரங்களுடன் நெருங்கும் புலனாய்வாளர்கள். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உட்பட ஏறக்குறைய 50 அரசு உயர் அதிகாரிகள் இந்த வருடம் இறுதிக்குள் கைது செய்யப்பட்ட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் தொடர்பான விசாரணைகள் முடுக்கப்பட்டுவிட்டன. இலங்கையில் வரி செலுத்தோர் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை அரசால் வசூலிக்கப்படக்கூடிய 961.4 மில்லியன் ரூபாய் வரி பணத்தினை வசூலிக்க முடியாமல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2024 ஜூன் 30 நிலவரப்படி இறைவரி திணைக்களத்தினால் வசூலிக்க முடியாத வரி அபராதம் மற்றும் வட்டியின் மொத்த தொகை ரூபாய் 961.4 மில்லியன் ரூபாய் என தணிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2024 ஜூன் 30 நிலவரப்படி வருமான வரியில் அதிகபட்ச வரி நிலுவை உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி பண மோசடி, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கை இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதுவரை திரட்டப்பட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி நடவடிக்கை சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலில் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம்.